இந்த ஒரு ட்ரிக் தெரிஞ்சா போதும் தர்பூசணி பழத்துல இருக்கிற மொத்த விதையும் ஒரே நிமிஷத்துல எடுத்துடலாம். தர்பூசணி பழத்துல விதை இருக்கறனால குழந்தைங்கள்ட்ட கொடுத்தோம்னா 2 கடி கடிச்சிட்டு வேண்டான்னு நம்மள்ட்டே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு சில பெரியவங்களுக்குமே இந்த மாதிரி விதை அதிகமாக இருக்கறனால சாப்பிட பிடிக்காது. டேஸ்டான தர்பூசணி பழம் எப்படி பார்த்து வாங்குறது, விதையெல்லாம் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது, ஒரே மாதிரியான சைஸில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். தர்பூசணி பழம் வாங்கும் போது நல்ல பச்சை பசேல்னு நல்ல டார்க் க்ரீனில் இருக்கக்கூடிய தர்பூசணி பழமாக வாங்காதீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எலசாக பிஞ்சாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வந்து மஞ்சள் நிறம் அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பழம் வாங்கும் போது நல்ல சிவப்பாகவும் இருக்கும், நல்ல இனிப்பாகவும் இருக்கும். இந்த வரி வரியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நெருக்கமாக இல்லாமல் நல்லா விலகி இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி லைட்டாக வந்து காய்ஞ்ச மாதிரி இருந்தாலும் ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி பழம் நல்ல சுவையாக இருக்கும். தர்பூசணி பழத்தை கட் பண்ணுறதுக்கு ஏதோ பலாப்பழத்தை கட் பண்ணுற மாதிரி ஒரு சிலர் ரொம்ப சிரமப்படுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கத்தியோட ஷார்ப்பான எட்ஜஸை ஃபஸ்ட்டு உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆகும். தர்பூசணி பழத்தை எப்போதுமே நீல வாக்கில் கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விதை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்றது நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். விதைகளை இந்த மாதிரி கத்தியை வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்னொன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதை ஈஸியாக சட்டுன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்துக்கோங்க. ஃபோக் எடுத்துட்டு லைட்டாக சொரனாலே போதும், அழகாக அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சாப்பிடணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு உங்களுக்கு தோணும். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, ஒழுங்காக சாப்பிடவே மாட்டாங்க. ஒன்று நம்மகிட்டே திரும்பி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தொண்டை எங்கேயாவது போய் சிக்கிக்கும். அதுவுமே பெரிய டென்ஷனா இருக்கும். இதெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம்னு கூட நினைப்பீங்க. ஆனா இந்த வெயில்னால சமாளிக்கிறதுக்காகவே இந்த சீசன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பழம் இது. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. நீல வாக்குல கட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணோம்னா சீட்ஸ் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு கரெக்டா தெரியறதுனால எல்லா சீட்ஸுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கியூப்ஸா கட் பண்ணோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஒரு சின்ன தர்பூசணி பழம் தான். ஆனால் இந்த சின்ன தர்பூசணி பழத்திலேயே எந்த அளவுக்கு கியூப்ஸஸ் வந்து நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி போட முடியுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தர்பூசணி பழ விதைகளை கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க. தர்பூசணி பழத்தை விடவே ரொம்ப சத்தானதுன்னு சொன்னால் இந்த தர்பூசணி விதைகள் தான். ஸோ இதை வச்சு நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். இது அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மீதம் இருக்கிற பாதி பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுலேருந்து இன்னொரு பாதியை கட் பண்ணி எடுத்து இதை வந்து கியூப்ஸாக எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து விதையெல்லாம் நீக்கி காமிக்கல. நிறைய பேருக்கு ஒரே ஷேப்பில் கியூப்ஸாக கட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாது. நீங்கள் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி கட் பண்ணுங்க. அவ்வளோ அழகாக சூப்பராக வரும். சாலடுக்கெலாம் அழகாக ஒரே ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபோக்கோ அல்லது குச்சோ வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து குத்தி சாப்பிட்ருவாங்க. ஸோ எந்த அளவுக்கு அழகாக ஒரே ஷேப்பில் கட் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு பாதியை மறுபடியும் 2 பீஸாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு பீசஸ் தேவையோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன பீஸா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அடியில் இருக்கிற தோலோடு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அல்லது கெஸ்ட் யாரும் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம சின்ன பழம் வாங்கினா கூட எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, குட்டீஸ்ங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பால் ஷேப்பில் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்து வைப்பாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படும். பட் இது இல்லாமல் எப்படி அழகாக ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல குழியாக இருக்கக்கூடிய சின்ன ஸ்பூனோ அல்லது சின்ன குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா கூட அழகாக ரவுண்டாக வரும். இது வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு, டெசர்ட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சின்ன தர்பூசணி பழத்தை வச்சு ரவுண்டாக பால் ஷேப்பில் அதுக்கப்புறமா கியூப்ஸாக எப்படி கட் பண்ணுறது, நிறைய பேருக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் கட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தர்பூசணி பழம் வாங்கும் போது முக்கியமாக பழம் நல்லா வெயிட்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா வெயிட்டாக இருந்துச்சு, ஹெவியாக இருந்துச்சுன்னா பழம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா தட்டி பார்த்து வாங்க. நல்லா இல்லாத பழத்துக்கும் நல்லா இருக்கிற பழத்துக்கும் வித்தியாசம் நல்லா தெரியும் தட்டி பார்த்து வாங்கும் போது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.